ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இம்ப்ரெசிவ் ஃபேஷன் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டில் செயின் ஸ்டிச் மட்டும்தான் போடுறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து சில்க் த்ரெட்டுமே நீடில் எடுத்திருக்கோம். 14.0 நீடில் வச்சு நம்ம பண்ண போகிறோம். எப்பவும் போல் நீடில் த்ரெட்டு வந்து ரெண்டாக எடுத்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கீங்க. வச்சுட்டு செயின் ஸ்டிச் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நீடில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு எடுக்கும்போது ரைட் ஆப்போசிட் டைரக்ஷனில் விட்டு குத்தி குத்தி எடுத்தே வரணும். இந்த செயின் ஸ்டிச் பேசிக் போட்டு பழகினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த செயின் ஸ்டிச் போடும்போது ஈஸியாக வரும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். இதே மாதிரி பொறுமையாக அந்த சர்க்கிள் மேலே வச்சு செயின் ஸ்டிச் போட்டே வரணும். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட நம்மளுக்கு த்ரெட்டு தீந்துருச்சு, இல்லை த்ரெட்டு கட் ஆயிடுச்சு, எப்படி நம்ம உன்னை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ எனக்கு வந்து த்ரெட்டு தீந்துருச்சுன்னு வைங்களேன், இங்கேருந்து ஒரு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு, இல்லை த்ரெட்டு கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் நூல் பிரித்து விட்டு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுவிட்டு அப்புறம் எப்பவும் போல் மறுபடியும் டபுள் த்ரெட் எடுத்து நாட் போட்டு இங்கிருந்து இந்த செயின் ஸ்டிச் சென்டரில் ஊசி விட்டு எடுத்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டான இடம் தெரியாது, ஃபில் ஆயிரும். இப்போ நான் வந்து நூல் தீந்துருச்சுன்னு சொல்லி கட் பண்ணி நாட் போட்டு இது பண்ணியிருக்கிறேன்னா, இப்போ நான் மறுபடியும் அந்த சென்ட்ரு செயின் ஸ்டிச் அந்த ஹோல்குள்ளே விட்டு போட்டிருக்கிறனால உங்களுக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச் போட்டது கட்டான பிரேக் ஆகாத மாதிரியே அப்படியே ஈவனாக கொண்டு வரணும். அதுக்குள்ளே விட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். தனியாக எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா த்ரெட்டு கட்டான மாதிரி காமிச்சுக்கு. அப்புறம் எப்பவும் போல் இங்கிருந்து குத்தி எடுத்துகிட்டு வரீங்க. மவுடி எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே கொண்டு வந்து முடித்து அடுத்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு குத்தி எடுத்து ஒரு நாட் போட்டுருணும். அவ்வளோதான். இப்போ நான் நாட் போட்டதும் தெரியக்கூடாது, நம்ம பிரேக் பண்ணி தைச்சதும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி நாட் போடும்போது மேலே நூல் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்படி ஊசி உள்ளே குத்தி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நூல் உள்ளே போயிடும். உங்களுக்கு அந்த நாட் எங்கே ஆரம்பித்தோ எங்கே முடிச்சோ அப்படின்னு தெரியவே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு நாட் தான் சொல்லித்தர போகிறேன், அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக. எப்பவும் போல் சில்க் த்ரெட் எடுத்து நூல் ரெண்டாக மடித்து ஒரு நாட் போட்டிங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து டிசைன் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து நாட் போட வர மாட்டேது, எப்படி நாட் போடுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எப்பவும் போல் நீங்கள் செயின் ஸ்டிச்சு இல்லை ஏதோ ஒரு டிசைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நான் இது வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டாச்சு, எனக்கு எப்படி நாட் போடுறதுன்னு தெரியல. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செயின் ஸ்டிச் போட்டாச்சு, எனக்கு நாட் எப்படி போடுறதுன்னு தெரில. இப்போ இங்கிருந்து நூலை ஃபுல்லாக மேலே தூக்கிறீங்க. தூக்கிட்டு இதுக்கு பக்கத்துலேயே குத்தி எடுத்து அடுத்த லூப் எடுக்கிறீங்களா, அதை கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே விட்டு ஊசியோட டைரக்ஷனை மட்டும் திருப்புறீங்க. திருப்பி ஃபஸ்ட் எடுத்த லூப்புக்குள்ளே விட்டு கீழே பிடிச்சி நூல் இழுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிடும். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் எடுக்கிறீங்களா, எடுத்துட்டு பக்கத்துலேயே குத்தி அந்த ரெண்டாவது லூப் எடுக்கும்போது இந்த லூப்புக்குள்ளே கொண்டு போய் விடுறீங்க. விட்டு அப்படியே ஊசி டைரக்ஷனை மட்டும் திருப்பி ஃபஸ்ட் லூப்பை வந்து கேட்ச் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் கீழ் நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பவும் போல்
ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இல்லை நூல் இது கட் ஆயிடுச்சு, எனக்கு நூல் தீந்துருச்சு, அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலனா, இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் விடுறீங்க. விட்டு செயின் ஸ்டிச் ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நான் செயின் ஸ்டிச் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் நாட் போட்டது தெரியுதா? இல்லை த்ரெட்டு கட் ஆனது தெரியுதா? பிரேக்கப் பண்ணது ஏதோ ஒன்று தெரியுதுங்களா? எதுவுமே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நூல் கட் ஆகிருக்கு, இது பண்ணியிருக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டு இங்கே கொண்டு வந்து நூலை மேலே இழுத்து மறுபடி பக்கத்துலேயே குத்தி ஃபஸ்ட் லூப் எடுத்து செகண்ட் லூப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஊசியோட டைரக்ஷன் மட்டும் இருங்க, கொண்டு வந்து திருப்பி ஊசி டைரக்ஷன் திருப்பி மறுபடி அந்த லூப்புக்குள்ளேருந்து ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டு ஊசி டைரக்ஷனை மட்டும் திருப்பி ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சி இழுத்து கீழே இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துருச்சு.